அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்று அத்துருசுல் லுகத்துல் அரபியா அல் ஜுஸ்ஸு சானியினுடைய 21வது பாடத்தை நாம் படிக்கலாம். இந்த பாடத்தில் நாம் புதுசாக பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஃபஅல்களில் வரக்கூடிய நஃபியுடைய எழுத்துக்களை நம்ம பார்த்துருக்கிறோம். நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் ஃபார் வேர்ப்ஸ், அதவாத்து நஃபி. அதவாத் அப்படின்னா எழுத்துக்கள், பார்ட்டிகல்ஸ். என்னெல்லாம் பார்த்துருக்கிறோம்? மாதஹப பார்த்துருக்கிறோம். மாதஹப என்பது மா நஃபியுடைய எழுத்து, நெகட்டிவ் பார்ட்டிகல். இது மாதியான ஃபேலுக்கு வரும். ஹீ டிட் நாட் கோ, அவன் போகவில்லை, கடந்த காலத்தில் அவன் போகவில்லை. அடுத்து லா. லா வந்து ஹர்ஃபு நஃபி. இது முதாரியான ஃபேல்களுடன் வரும். முதாரியான ஃபேலுக்கு நஃபி செய்வதற்கு லா வரும். மாதியான ஃபேல்களுக்கு நஃபி செய்வதற்கு மா வரும். லா யதுஹபு அப்படின்னா ஹீ டு நாட் கோ. தமிழ்ல வந்து அவன் போகவில்லை, இப்போது போகல, இதுக்கப்புறமும் போகல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போது இது நிகழ்காலத்தினுடைய அல்லது வருங்காலத்தினுடைய மறுப்புக்கு லா யதுஹபு அப்படின்னு படிப்போம். இன்னொன்னு படிச்சோம் லா யதுஹப். அந்த லா வந்து லா நஃபி கிடையாது, நாஃபியா கிடையாது, அது நாஹியா. நஃபி வேற, நஹி வேற. நஃபினா நெகட்டிவ், மறுக்கிறது. நஹி அப்படின்னா ப்ரொஹிபிட், தடுக்கிறது. லா யதுஹப், ஹீ ஷுட் நாட் கோ, அவன் போக வேண்டாம், அப்படி அர்த்தத்தில் வரும். அது நஃபி கிடையாது. உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நான் சைட்ல சிறுசா போட்டிருக்கேன். இந்த லா வந்து நஃபி கிடையாது, இந்த லா நஹியுடைய லா. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த முதாரியான ஃபேலிற்கு தம்மா இருந்தால் நஃபியுடைய லா. ஏன்னா நஃபியுடைய லா வந்து என்ன செய்யாது, ஹரக்கத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணாது. ஆனா நஹியுடைய லா என்ன செய்யும், முதாரியான ஃபேலுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா தம்மாவை என்ன செஞ்சிடும், எடுத்துட்டு சுக்குனை கொடுப்போம். ஆக லா யதுஹப் அப்படின்னு வந்துச்சுன்னா அது நஃபியுடைய லா கிடையாது, நஹியுடைய லா. உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த சைடில் கொடுத்துருக்கிறேன். இந்த பாடத்தில் நம்ம பார்க்கறது அதவாத்து நஃபி. நஃபினா மறுத்தலுடைய வார்த்தைகள், நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ். இப்போ லா யதுஹபு, ஹீ டு நாட் கோ, அவன் போகவில்லை, நிகழ்காலத்தில், வருங்காலத்தில் மறுக்கிறது. 19வது பாடத்தில் பார்த்தோம் லன். லை என்ன செய்யும் அப்படின்னா, இதுவும் நெகட்டிவ் மறுத்தலுடைய வார்த்தை தான். அது முதாரியான ஃபேலிற்கு முன்னால் வரும். அதுவும் வருங்காலத்தில் போகவில்லை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஃபியூச்சர் டென்ஸ்ல நெகட்டிவ் உடைய அர்த்தத்தை கொடுக்கும். ஹரக்கத்தை பொறுத்தளவுல லன் வந்து என்ன செய்யும், முதாரியான ஃபேலிற்கு நசபு செய்யும். அதனுடைய தம்மாவை ஃபதஹாவாக மாற்றிவிடும். லன் முதாரியான ஃபேலிற்கு நசபு செய்யும். இது ஃபியூச்சர் டென்ஸ்ல வருங்காலத்தில் அவன் செல்லவில்லை அப்படிங்கிற இது அர்த்தத்தை கொடுக்கும். லை யதுஹப, ஹீ வில் நாட் கோ, இனிமேல் அவன் போக மாட்டான். ஹீ டு நாட் கோனா இப்போது அவன் போகவில்லை, அல்லது வருங்காலத்திலும் போகவில்லை. ஹீ வில் நாட், லன் வந்துச்சு அப்படின்னா வருங்காலத்தில் அவன் போக மாட்டான். இதை 19வது பாடத்துல நம்ம இந்த லன்னை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் இதே போன்று முதாரியான ஃபேலிற்கு நஃபி செய்யக்கூடிய, மறுத்தல் நெகட்டிவ் உடைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வேறு 2 ஹர்ஃபுகளை நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா லம், லம்மா. லம் அப்படிங்கிறது முதாரியான ஃபேலிற்கு முன்பதாக வரும் ஹர்ஃபு நஃபி, நஃபியுடைய எழுத்து. இது வந்துச்சு அப்படின்னா லன் எப்படி முதாரியான ஃபேலிற்கு நசபு செய்கின்றதோ, இந்த லம் வந்து முதாரியான ஃபேலிற்கு ஜஸ்ம் செய்யும், சுக்குன் கொடுக்கும். ஜஸ்ம் அப்படிங்கிறது நிலைமை, சுக்குன் என்பது அடையாளம். இந்த 0 மாதிரி இருக்குல்ல, இது வந்து சுக்குன். இந்த ஃபேல் என்ன நிலைமையில இருக்குது அப்படின்னா ஜஸ்முடைய நிலைமையில இருக்குது. மஜ்சூமுன், எப்படி மஜ்ரூருன், மன்சூபுன், மர்ஃபூன் சொல்றோம்ல, அதே மாதிரி சுக்குனுடைய நிலைமைக்கு பேர் வந்து என்னது, மஜ்சூமுன், ஜஸ்மு செய்யும். மேலும் இது மாதியினுடைய அர்த்தத்தை கொடுக்கும். முதாரியான ஃபேலிற்கு முன்னால் வரும். முதாரியான ஃபேலிற்கு முன்னால் வந்து
அந்த முதாரியான ஃபெயிலுக்கு ஜஸ்ம் செய்யும். ஆனா அர்த்தத்தை பாத்தீங்க அப்படின்னா he did not go மாதியினுடைய அர்த்தத்துக்கு மாத்திரும். மா ذهب லம் يذهب ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் இருக்கும். he did not go இதுவரைக்கும் அவன் போகல, கடந்த காலத்தில் மாதியினுடைய அர்த்தத்திற்கு மாற்றிவிடும். முதாரியான ஃபெயிலிற்கு முன்னால் வந்தாலும் அர்த்தத்தை கொடுக்கும் பொழுது he did not go. இப்போ லம் يذهب ஈக்குவலன்ட் டு மா ذهب. சரியா? அவன் போகவில்லை. லம் يذهب அப்படின்னா அவன் செல்லவில்லை. மாதியான ஃபெயில் எப்படி மா ذهب அவன் செல்லவில்லை, he did not go அவன் செல்லவில்லை என்று சொல்கின்றோமோ அதே அர்த்தம்தான் முதாரியான ஃபெயிலிற்கு முன்பதாக லம் வந்தால் மாதியினுடைய கடந்த காலத்தினுடைய இந்த மா ذهبனுடைய அர்த்தத்தை தான் கொடுக்கும். இன்னொரு நஃபியுடைய எழுத்து என்ன அப்படின்னா லம்மா. லம்மாவும் லம்மை போலத்தான் என்ன செய்யும் அப்படின்னா இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கும். அதே போல அந்த முதாரியான ஃபெயிலிற்கு ஜஸ்ம் செய்யும், சுக்குன் கொடுக்கும். நாட் எட் இதுவரை செய்யவில்லை, அப்ப இதுக்கப்புறம் செய்வான், செய்யலாம். சரியா? லம்மா அப்படின்னு சொன்னா லம்மா எதுஹப், லம் எதுஹப்னா அவன் செய்யவில்லை, லம்மா எதுஹப்னா இதுவரை அவன் செய்யவில்லை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இதுவரை இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். நாட் எட், இங்கிலீஷ்ல நாட் எட், இதுவரை இல்லை. he has not yet gone, he has not yet gone. இப்போ லம்மா என்பது not yet இதுவரை இல்லை என்ற அர்த்தத்தை கொடுக்கும். லம் என்பது இல்லை மாதியினுடைய அர்த்தத்தை கொடுக்கும். செய்யவில்லை, செல்லவில்லை, உண்ணவில்லை அப்படிங்கிறதுக்கும். லம் லம்மா ரெண்டுமே என்ன செய்யும்? முதாரியான ஃபெயிலிற்கு சுக்குன் செய்யும், ஜஸ்ம் செய்யும், அதாவது சுக்குன் கொடுக்கும். அடுத்து ஒரு வாக்கியத்துல மாவும் லாவும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். உதாரணமா பாருங்க, மா இந்தி கலமுன் வலா கிதாபுன். மா இந்தி என்னிடத்தில் இல்லை, கலமுன் பேனா இல்லை, வலா கலமுன் வலா கிதாபுன் புத்தகமும் இல்லை. அதாவது அது எப்படி சொல்லணும்னா புத்தகமும் இல்லை பேனாவும் இல்லை, என்னிடத்தில் பேனாவும் இல்லை புத்தகமும் இல்லை அப்படிங்கிறது கொடுக்கும். ஆங்கிலத்தை பொறுத்தவரை ஐ ஹாவ் நெய்தர் பென் நார் புக். ஆங்கிலத்தில் நெய்தர் நார் அப்படிங்கிற அர்த்தம் வந்து அரபியில வந்து மா வலா அப்படிங்கிற 2 எழுத்துக்கள் கொடுக்கும். அப்போ ஒரு வாக்கியத்துல நீங்க மாவும் வலாவும் சேர்ந்து வர்றத இதே போன்று வந்துச்சு அப்படின்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். மா இந்தி கலமுன் வலா கிதாபுன், என்னிடத்தில் பேனாவும் இல்லை வலா கிதாபுன் புத்தகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இதைத்தான் நாம என்ன செய்யறோம், இன்றைய பாடத்துல நாம பார்க்க போறோம். வாங்க பாடத்திற்கு செல்லலாம். அத்தர்சுல் ஹாதி வல் இஷ்ரூன். இஷ்ரூன் 20, ஹாதி 1, ஹாதி இஷ்ரூன் 21வது பாடம், 21th lesson, 21st lesson. இது ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பறையில் நடக்கக்கூடிய சம்பாஷணை. இதுல நம்ம இன்ஷா அல்லாஹ் கிராமரும் சேர்ந்து இந்த சம்பாஷணையிலேயே வந்து என்ன செய்யும், இலக்கணமும் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அத்வாலிப் அத்துல்லாபு மாணவர்கள். கைஃப ஹாலுக யா உஸ்தாதனா. ஏன் உஸ்தாதனா வருது, உஸ்தாதுனா தானே வரணும். யா வந்து என்ன செய்யும், அதற்கு அடுத்து வரக்கூடிய முனாதாவுக்கு சிங்கிள் தொம்மா தானே கொடுக்கும், ஒரே ஒரு தொம்மா தானே கொடுக்கும். ஏன் உஸ்தாதனான்னு வந்திருக்கு, அதற்கு அடுத்து நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த முனாதா முதாஃப் முதாஃபின் இலைஹியா முதாஃபாக இருந்தால் ஃபதஹா செய்யும். உதாரணமாக யா அப்தர் ரஹ்மான் உஸ்தாதனா எங்களுடைய உஸ்தாதே. அப்போ உஸ்தாதுங்கிறது முதாஃபு, நான் வந்து முதாஃப் இலைஹி. இப்போ முனாதா வந்து தனித்த வார்த்தையாக இருந்தால்தான் சிங்கிள் தொம்மா கொடுக்கணும், முதாஃபாக இருந்தால் ஃபதஹா கொடுக்கணும். எப்படி யா அப்தல்லா, யா அப்தர் ரஹ்மான், அப்துர் ரஹ்மான் சொல்லக்கூடாது, யா அப்தர் ரஹ்மான். முனாதாக்கு வந்து முதாஃபாக இருந்தால் ஹர்ஃபு நிதா முனாதா, முனாதா முதாஃபாக இருந்தால் தொம்மாவிற்கு பதிலாக
ஃபதஹா கொடுக்க வேண்டும் என்பதை நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதனாலதான் யா உஸ்தாதனா. நான் இல்லாம வந்துச்சு அப்படின்னா யா உஸ்தாது ஆசிரியரே அப்படின்னு சொல்லலாம். லம்மா வச்சு சொல்லலாம். நான் இல்லாம யா உஸ்தாதுன்னு சொல்லலாம். நான் வந்துச்சு அப்படின்னா இதாஃபா வந்துடும். இதாஃபானா ஜாயின் பண்றது, உடைமை, பொசசிவ்னஸ் வந்துடும். எங்களுடைய ஆசிரியரே. அதனாலதான் ஃபதஹா வந்திருக்குது. கைஃப ஹாலுக யா உஸ்தாதனா, எங்களுடைய ஆசிரியரே நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள்? ஸ்டூடெண்ட்ஸ், how are you, ஓ our teacher? அல் முதர்ரிசு ஆசிரியர், டீச்சர். பிஹைரின் நல்லதை கொண்டு இருக்கிறேன், அதாவது நன்றாக இருக்கிறேன். ஐ எம் குட். பிஹைரின் ஐ எம் குட். அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். ஆல் பிரைசஸ் டு அல்லாஹ், பிலாங்ஸ் டு அல்லாஹ். வ அஷ்குருஹு அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லாஹ்விற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஐ தேங்க் ஃபார் இட். அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்குருஹு அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே, மேலும் நன்றாக என்னை வைத்திருப்பதனால் அவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அன I am good, all praises to Allah, and I thank him for it. Ana ma ara Haruna. Ana ma ara Haruna. Ma வந்து ஹர்ஃபு நஃபி, மாதியான ஃபெயலிற்கு முன்பதாக வரும். நான் ஹாரூனை பார்க்கவில்லை. I didn't see Harun. அலம் யஹ்துர் அவன் வரவில்லையா? அ லம் யஹ்துர் அவன் வரவில்லையா? மாவுடைய அந்த மா யஹ்துர் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இதுவும் கொடுக்கும். அவன் வரவில்லையா. அதே போல லம் வந்திருக்கிறதுனால அதனுடைய கடைசிக்கு என்ன செய்யும்? ஜஸ்ம் செய்யும், சுக்குன் வைக்க வேண்டும். மா லம் யஹ்துர் அவன் வரவில்லையா? Didn't he attend? துல்லாபு ஸ்டூடெண்ட்ஸ். நஅம் எஸ், ஆமாம். இன்னஹு லம் யஹ்லுரில் யௌம நிச்சயமாக அவன் இன்று வரவில்லை. Indeed he is never didn't attend today. அலிஃப் லாமுக்கு முன்னாடி சுக்குன் வந்தா என்ன செய்யலாம்? அந்த சுக்குனை வந்து கஸ்ராவாக மாற்றி படிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில லம் யஹ்துரில் யௌம அப்படின்னு படிக்கலாம். படிக்கும் பொழுது அலிஃப் லாமுக்கு முன்பதாக சுக்குன் வந்தால் இது என்னது? இல்திகாஉ சாக்கினைன் என்ற சட்டத்தின் அடிப்படையில் இரண்டு சுக்குன்கள் ஒன்று சேருகின்றன. இது ஹம்சத்துல் வஸ்ல். இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு சுக்குன்கள் ஒன்று சேரக்கூடிய இடமாக இருப்பதனால் முதல் சுக்குனுக்கு பதிலாக கஸ்ராவை வைத்து படிக்கலாம் என்பதை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? படிச்சிருக்கோம். அந்த அடிப்படையில லம் யஹ்துரில் யௌம அப்படின்னு படிக்கலாம். ஆனா யஹ்துரில்னு படிச்சாலும் இந்த இதனுடைய நிலைமை என்ன அப்படின்னா மஜ்சூம், ஜஸ்ம். மஜ்சூம் அப்படின்னா ஜஸ்ம் செய்யப்பட்டது. மஜ்சூமுன் இது ஜீமா, மஜ் மீம் ஜீம், மஜ்சூமுன் ஜஸ்ம் செய்யப்பட்டது, அதாவது சுக்குன் வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்னஹு லம் யஹ்துரில் யௌம நிச்சயமாக அவன் இன்று வரவில்லை. Indeed he didn't come today. அல் முதர்ரிசு ஆசிரியர். வ ஐன அஸ்திகாஉஹு ஸலாஸது மேலும் அவனுடைய மூன்று நண்பர்கள் எங்கே? அவனுடைய மூன்று நண்பர்கள் எங்கே? And where is his three friends? அஸ்திகாஉ friend, ஸலாஸது மூன்று நண்பர்கள். துல்லாப் ஹும் ஐதன் லம் யஹ்துரு. யஹ்துரு யஹ்துரானி யஹ்துரூன தானே வரணும். நம்ம லன்னிலே படிச்சிருக்கிறோம். முஃப்ரதுல என்ன செய்யும் அப்படின்னா நசபுடைய அடையாளமா ஃபதஹா கொடுப்போம். இந்த தஸ்னியா மற்றும் ஜம்முல ஏற்கனவே நூன் இருக்கிறதுனால நசபுடைய அடையாளமாக நூனை நீக்கி விடுவோம் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். அதே போன்றுதான் இங்க ஜஸ்முனுடைய அடையாளமாக
தஸ்னியா மற்றும் ஜம்மினுடைய நூனை போக்கி விடுவோம், இரண்டு முஅன்னஸ் ஜம்மை தவிர. ஏன்னா அங்கே படிச்சிருக்கிறோம், அது வந்து மப்னியுன், அது மப்னி, அது மாறாது அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். மறந்துருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த நசபுடைய ஹாலத்தை என்ன செய்ய 19வது பாடத்துல படிச்சுட்டு இதையும் கண்டினியூ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இதற்கு பின்னால் ஜஸ்முக்கும் அதே போலதான் ஜஸ்முக்கும் வரும். தஸ்னியா மற்றும் ஜம்முல வந்து ஜஸ்முடைய அடையாளமாக நூனை போக்கி விடுவோம். எங்க அங்க நசபுடைய அடையாளமாக நூனை போக்குகின்றோமோ, இங்க லம் வரும் பொழுது தஸ்னியா மற்றும் ஜம்மில் நாம என்ன செய்வோம், ஜஸ்முடைய அடையாளமாக நூனை போக்கி விடுவோம், ரெண்டு முஅன்னஸ் ஜம்மை தவிர. யஃஅல்ன தஃஅல்ன அந்த ரெண்டு வசன்லயே நம்ம என்ன செய்ய மாட்டோம், நூனை போக்க மாட்டோம், அது மப்னி என்று சொல்லிவிடுவோம். மப்னி என்றால் எந்த ஒரு நிலைமையிலும் அது மாறாது. லம் யஹ்துரூன, இங்க ஜஸ்ம் எங்க செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா நூனை போக்குவதை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கின்றது. யஹ்துரு யஹ்துரானி யஹ்துரூன அப்படின்னு வந்திருக்குல்ல, நூனை போக்கப்பட்டு இங்க ஒரு அலிஃபா வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது ஜம்முடைய வாவு என்பதை அடையாளப்படுத்துவதற்காக வேண்டும். லம் யஹ்துரு, அவர்களும் வரவில்லை. they also didn't came. அல் முதர்ரிசு, ஆசிரியர். அத்தஅரிஃபூன ஐன தஹபு, இது மாதியான ஃபெல், இதுல நூன் வராது. தஹப தஹபா தஹபு, ஃபஅல ஃபஅலா ஃபஅலு. உஸ்தாத் இது ரெண்டும் ஒண்ணா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிடாதீங்க. மாதியான ஃபெல்ல ஜமுலி நூன் வராது. முதாரியான இதுல தான் என்ன செய்யும், யஹ்துரு யஹ்துரானி யஹ்துரூன, யஃஅலு யஃஅலானி யஃஅலூனன்னு வரும். எல்லாம் வந்ததுனால நூன் போக்கப்பட்டிருக்குது. மாதியான ஃபெல்ல ஃபஅல ஃபஅலா ஃபஅலு தான், அங்க ஃபஅலூனன்லாம் வராது. அத்தஅரிஃபூன ஐன தஹபு, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அறிவீர்களா, ஐன தஹபு அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா. Do you know where they went? Where they went. அஹது துல்லாபி, மாணவர்களில் ஒருவர், one of the student. அதுன்னு, நான் நினைக்கிறேன், நான் எண்ணுகிறேன், ஐ திங்க். அன்னஹும், அன்னவுக்கு மீனிங் தட், அதாவது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இன்னதான் இண்டீடு, அன்ன வந்து இண்டீடு கொடுக்கக்கூடாது, தட் அதாவது மஸ்தரியான்னு சொல்லுவோம், மஸ்தருடைய அர்த்தத்தை கொடுக்கும். அன்ன ஹும் அவர்களாகிறவர்கள், தஹபு இலல் மதாரி ஏர்போர்ட்டுக்கு விமான நிலையத்திற்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். எதற்காக வேண்டி, லி இஸ்திக்பாலி ரஈசிஹிம் அவர்களுடைய, ரஈஸ் அப்படின்னா தலைவர், புதிய வார்த்தை, பிரசிடென்ட், ஜனாதிபதி. ரஈசிஹிம் அவர்களுடைய பிரசிடென்ட், ஜனாதிபதி, தலைவர் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. அவர்களுடைய ஜனாதிபதியை வரவேற்பதற்காக, அவர்களுடைய தலைவரை இஸ்திக்பால் அப்படின்னா வருங்காலத்துக்கும் சொல்லலாம், வரவேற்பதற்கும் சொல்லலாம். ஹர்ஃபுல் இஸ்திக்பால்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? சீன், சீன் வந்து என்ன செய்யும், ஹர்ஃபுல் இஸ்திக்பால் வருங்காலத்தினுடைய, இங்க வந்து வரவேற்பது. இந்த இஸ்திக்பால் அதே இதுதான், ஆனா அர்த்தம் எப்படி வைக்கணும்னா வரவேற்பதற்கு, ரிசப்ஷன், ரிசீவ் பண்றதுக்கு. அவர்களுடைய ஜனாதிபதியை, அவர்களுடைய தலைவரை வரவேற்பதற்காக வேண்டி விமான நிலையத்திற்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். எப்படிப்பட்ட ஜனாதிபதி அப்படின்னா, அல்லதி அவர், எத்தகையவர் என்றார், யஅத்தில் யௌம இன்று வந்திருக்கிறாரே. யஅத்தில், அத்தா யஅதி, அத்தா என்பது ஃபஅல் மாதி, அத்தா கேம், யஅதி இஸ் கமிங், அல் யௌம இன்று வருகிறார், இலல் மதீனத்தில் முனவ்வரதி மதீனா முனவ்வராவிற்கு இன்று வருகிறாரே. அப்படிப்பட்ட அவர்களுடைய தலைவர் அல்லது ஜனாதிபதியை வரவேற்பதற்காக விமான நிலையத்திற்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர் எதுக்கு இங்க வந்திருக்கிறாரு, லி ஜியாரதி மஸ்ஜிதிர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதை ஜியாரத் விசிட் செய்வதற்காக, விசிட் செய்வதற்காக
மதீனத்துல் முனவ்வராவிற்கு இன்று வந்திருக்கிறாரே, அப்படிப்பட்ட அவர்களுடைய ஜனாதிபதியை வரவேற்பதற்காக வேண்டி விமான நிலையத்திற்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். I think they went to the airport to receive their president who is coming today to Madinatul Munawwara to visit mosque of our Rasul sallallahu alaihi wasallam. Al-Mudarrisu ஆசிரியர், அகதப்துமுல் வாஜிபாதி யா அப்னாயி, என்னுடைய பிள்ளைகளே நீங்கள் வாஜிபாத் அப்படின்னா கடமைகள், அதாவது வாஜிபான தொழுகை தொழுகிறேன்னு சொல்லுவோம்ல, அதனுடைய வாஜிபுனுடைய பன்மைதான் வாஜிபாத். இங்க கடமைகளை எழுதியிருக்கிறீர்களா அப்படின்னா வீட்டு பாடங்கள். மாணவர்களுடைய கடமை என்னது? வீட்டு பாடங்களை செய்வது. இந்த இடத்துல வாஜிபாத் என்றால் வீட்டு பாடங்கள், ஹோம் ஒர்க்ஸ். ஓகே, வாஜிபாத் வீட்டு பாடங்களை நீங்கள் எழுதியிருக்கிறீர்களா? கத்தப்தும் முல் வாஜிபாதி யா அப்னாயி, என்னுடைய பிள்ளைகளே வீட்டு பாடங்களை நீங்கள் அனைவரும் எழுதியிருக்கிறீர்களா? வந்து ஹம்சத்துல் இஸ்திஃபாம், கேள்விக்குரிய ஹம்சா. Did you all wrote the homeworks, oh my children? Atullab, children's. நாம் கத்தப்னா, ஆமாம் நாங்கள் எழுதியிருக்கிறோம். எஸ், we wrote. அலி எந்திரிச்சு சொல்றாரு, அன லம் அக்துப், அன லம் அக்துப், நான் எழுதவில்லை. I didn't write. லம் அக்துப் சொன்னாலே அன அதுதான் வரும். இங்க அன ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா இது வந்து ஜும்லா இஸ்மியாவாக மாறிவிடும். படிக்கலாம் இதை பத்தி. ஓகே, ஒரு வார்த்தை இஸ்மை கொண்டு ஆரம்பித்தால் அது ஜும்லா இஸ்மியா, ஃபேலை கொண்டு ஆரம்பித்தால் அது ஜும்லா ஃபேலியாவாக மாறிவிடும். அன தாக்கியதுக்காக வேண்டி சொல்லியிருக்கலாம். ஓகே, அன லம் அக்துப் அதிகப்படியாக கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுக்கும் அர்த்தம் வைக்க தேவையில்லை. அக்துபு அப்படின்னாலே நான் எழுதுகிறேன், லம் அக்துபுனா நான் எழுதவில்லை. இந்த ரெண்டு அனக்கும் அர்த்தம் செய்ய வைக்க தேவையில்லை. அன லம் அக்துப், ஐ டிடன்ட் ரைட், நான் எழுதவில்லை. அல் முதர்ரிசு லிம லம் தக்துப் யா பனிய, இங்க பாருங்க லம் வந்திருக்கிறதுனால அக்துபுங்கிறது அக்துப் ஜஸ்ம் செய்யுது. முதாரியான ஃபெயலிற்கு ஜஸ்ம் செய்யும். இந்த லம் லம்மா ரெண்டுமே வந்து முதாரியான ஃபெயலிற்கு முன்பதாகத்தான் வரும், மாதியான ஃபெயலிற்கு முன்பதாக வராது. ஆனா முதாரியான ஃபெயலிற்கு முன்பதாக வந்தாலும் அர்த்தத்தை பொறுத்தவரை மாதியான ஃபெயலிற்கு என்ன செய்யும்? மாற்றிவிடும். அல் முதர்ரிசு ஆசிரியர் கேட்கிறாரு, லிம லம் தக்துப் யா பனிய, என்னுடைய மகனே, யா புனைய என்னுடைய மகனே, லிம லம் தக்துப் எதற்காக வேண்டி நீ எழுதவில்லை? தக்துப், தக்துபு என்பது தக்துப், லம் வந்து என்ன செஞ்சிருக்கு? ஜஸ்ம் செஞ்சிருக்குது. எதற்காக? லிம லம் தக்துப் யா புனைய, என்னுடைய மகனே, அருமை மகனே, எதற்காக வேண்டி நீ எழுதவில்லை? Why you didn't write, oh my child? அலியுன் லிஅன்னனி, ஏனென்றால் நான் லம் அஃப்ஹம், லம் அஃப்ஹம், ஃபஹிம யஃப்ஹமு அப்படின்னா புரிந்து கொண்டான், புரிகிறான், நான் புரியவில்லை. யஃப்ஹமுல இருந்து யஃப்ஹமு யஃப்ஹமானி, யஃப்ஹமூன தஃப்ஹமு தஃப்ஹமானி, யஃப்ஹம்ன தஃப்ஹமு தஃப்ஹமானி, தஃப்ஹமூன தஃப்ஹமீன தஃப்ஹமானி, தஃப்ஹம்ன அஃப்ஹமு நஃப்ஹமு. அந்த அஃப்ஹமு அஃப்ஹம்ல லம் வந்திருக்கிறதுனால என்ன செஞ்சிருக்குது? கடைசியில் இருக்கக்கூடிய தம்மாவை நீக்கிவிட்டு ஜஸ்ம் செய்திருக்கிறது, சுக்குன் வைத்திருக்கிறோம். லம் அஃப்ஹமி தர்ஸ, அந்த பாடத்தை நான் புரியவில்லை, விளங்கிக் கொள்ளவில்லை. லியன்னனி, லி பிகாஸ், லியன்ன அப்படின்னா பிகாஸ், லியன்னனி லம் அஃப்ஹம் அத்தர்ஸ, பாடத்தை நான் புரியவில்லை, அதனால், ஏனெனில் நான் பாடத்தை புரியவில்லை. பிகாஸ் ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லெசன். உடனே ஆசிரியர் கேட்கிறாரு முதர்ரிஸ், மா ஹுவ ஷையுல்லதி லம் தஃப்ஹம்ஹு ஃபித் தர்ஸி,
மா எது, ஹுவ ஷையு எந்த வஸ்து, அது வஸ்து அப்படின்னா எந்த வஸ்து, எந்த விஷயம், வஸ்துங்கிறது பதிலா எந்த விஷயம், ஹுவ ஷையுன் அப்படின்னா அது ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயம், அல்லதி லம் தஃப்ஹம்ஹு அதனை நீ புரியவில்லையே அப்படிப்பட்ட விஷயம் எது, ஃபித்தர்சி இந்த பாடத்திலே நீ அதனை புரியவில்லையே அப்படிப்பட்ட விஷயம் எது அப்படின்னா எந்த பாடம், எந்த பகுதி புரியல அப்படின்னு கேக்குறாங்க. வாட் திங் விச் இஸ் யூ didn't understand in the lesson. அலி சொல்றாரு, லம் அஃப்ஹம் எனக்கு தெரியல, ஃபஹிமனா புரிந்து கொள்ளவில்லை, நான் புரிந்து கொள்ளவில்லை, அல் ஃபர்க ஃபர்க அப்படின்னா வித்தியாசம், டிஃபரன்ஸ். I didn't understand the difference பைன அப்படின்னா பிட்வீன் மத்தியில், ஜும்லத்தில் இஸ்மியதி பைன என்பது தர்ஃப், தர்ஃப் அட்வர்ப், வினையுறி சொல் அப்படின்னு சொல்றது. அப்போ தர்ஃப்னா அதற்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு நம்ம என்ன செய்யணும், முதாஃபின் இலைஹிங்கிற அடிப்படையில கஸ்ரா கொடுக்கணும். அதனால பைனல் ஜும்லத்தில் இஸ்மியத்தி, ஜும்லத்தில் இஸ்மியத்தி அப்படின்னா பெயர்ச்சொல் வாக்கியம், வ மற்றும் ஜும்லத்தில் ஃபஅலியத்தி வினைச்சொல் வாக்கியம், பெயர்ச்சொல் வாக்கியத்திற்கும் வினைச்சொல் வாக்கியத்திற்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் எனக்கு புரியவில்லை. ஜும்லா இஸ்மியாவிற்கும் ஜும்லா ஃபஅலியாவிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் எனக்கு புரியவில்லை. I didn't understand the difference between jumla ismiya and jumla fa'liya. Jumla ismiya na nominal sentence and the verbal sentence. சொல்றார் அப்பாஸ் சொல்றாரு உடனே இருந்துச்சு இன்னொரு மாணவர், கசீரும் மினத்துல்லாவி லம் யஃப்ஹமு ஹாதா. எப்போதுமே ஒரு ஆள் சொன்னாதான் எல்லாருமே என்ன செய்வாங்க, ஆமா எனக்கும் புரியல எனக்கும் புரியலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உடனே அப்பாஸ் என்று சொல்றாரு, ரொம்ப பேருக்கு இது தெரியல உஸ்தாத், எங்களுக்கு திருப்பி சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. கசீரும் மினத்துல்லாவி மாணவர்களிலிருந்து அதிகமானவர்கள் லம் யஃப்ஹமு ஹாதா, பாருங்க யஃப்ஹமு யஃப்ஹமானி யஃப்ஹமூன என்று இருக்கும். இங்க ஜஸ்முடைய அடையாளம் எது அப்படின்னா சுக்குன் கிடையாது, சுக்குனுக்கு பதிலாக என்ன செஞ்சிருக்கு, நூனை போக்குவதுதான் இங்க ஜஸ்முடைய அடையாளம். யஃப்ஹமூனல என்ன செஞ்சிருவோம், நூனை போக்கி விடுவோம். லம் யஃப்ஹமு ஹாதா இதனை மாணவர்களிலிருந்து அதிகமானோர் புரியவில்லை. A lot from students didn't understand this. ஹுசைன் உடனே இன்னொரு ஸ்டூடெண்ட் எடுத்து சொல்றாரு, இதே எங்க அக்காட்டையும் போய் கேட்டேன் அவங்களுக்கும் தெரியல அப்படின்ட்டு. சஅல்து அஹவாத்தி, சஅல்து நான் கேட்டேன், அஹவாத்தி என்னுடைய சகோதரிகளிடம் நான் கேட்டேன், அல்லாயி எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட சகோதரிகள் என்றால், எதுருஸ்ன தரச எதுருசு எதுருஸ்ன அவர்கள் படிக்கிறார்கள், ஃபில் மദ്രസத்தி சானவியத்தி செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அவங்கள்ட்ட நான் கேட்டேன் அன்ஹாதா இதனை பற்றி. அதாவது இது இங்க வரைக்கும் இழுக்கணும். சஅல்து அஹவாத்தி லாத்தி, இந்த அல்லாயி என்பது அல்லதீனுடைய பெண்பால் பன்மைக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அல்லதீனா தஹு அப்படின்னு அர்த்தம் வரும்ல, அதாவது அதுல இருக்கக்கூடிய பெண்பால் பன்மைக்கு அல்லாத்தி அல்லாயி ரெண்டையும் யூஸ் பண்ணுவோம். படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், அல்லாத்தி படிச்சிருக்கிறோம், அல்லாயியும் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அல்லாத்தி அல்லாயி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். என்னுடைய சகோதரிகள், எப்படிப்பட்ட என்னுடைய சகோதரிகள், மேல்நிலை பள்ளியில் படிக்கிறார்களே அப்படிப்பட்ட என்னுடைய சகோதரிகளிடம் நான் கேட்டேன். சஅல்து நான் கேட்டேன், அன்ஹாதா இதை பற்றி. எதை பற்றி, ஜும்லா இஸ்மியாவிற்கும் ஜும்லா ஃபஅலியாவிற்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் என்பதை பற்றி மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகளிடம் நான் கேட்டேன்.
வலம் யஅரிஃப்ன, அவங்களுக்கும் தெரியல. வலம் யஅரிஃப்ன, இங்க பாருங்க லம் வந்திருக்குது, யஅரிஃப்ன இங்க என்ன செய்யல, நூன் போக்கப்படவில்லை, சுக்குனும் வரல. ஏன் அப்படின்னா இரண்டு முஅன்னஸ் ஜம்களும் மப்னி. மப்னியுன் அப்படின்னா அது மாறாது, நிலைமைகள் மாறுவதை கொண்டு ஹரக்கத் மாறாது. மர்ஃபூஆக வந்தாலும் சரி, மன்சூபாக வந்தாலும் சரி, மஜ்ரூராக வந்தாலும் சரி, ஃபேல்கல்ல மஜ்ரூர் வராது, சரியா? மஜ்சூமாக வந்தாலும் சரி என்ன செய்யாது, ஹரக்கத் மாறாது. அப்ப இங்க ஜஸ்முடைய ஹரக்கத் எங்க, லம் வந்திருக்குத, ஜஸ்ம் செய்யணுமே அப்படின்னா இது மப்னி அப்படின்னு சொல்லிடணும். அன்ஹாதா, இதனை பற்றி நான் கேட்டேன். வலம் யஃப்ஹம், அவங்களுக்கும் தெரியல, அவர்களும் தெரியவில்லை. I asked my sisters, those studying in the secondary school, about this. Walam ya'rifna, they also didn't know. المدرس آسرية سأشرح لكم هذا الدرس مرة أخرى الآن. سأشرح لكم هذا الدرس مرة أخرى الآن. தற்போது, இப்போது, மீண்டும் ஒரு முறை. மர்ரத்தன் உஹ்ரா, மர்ரத்தன்னா முறை, உஹ்ரானா மற்றொரு முறை, மீண்டும் ஒரு முறை இந்த பாடத்தை உங்களுக்கு நான் விளக்குகிறேன். ச வருங்காலத்தை, ஹர்ஃபுல் இஸ்திக்பால். அஷ்ரஹு நான் விளக்குகிறேன். I will explain to you all this lesson once again now. Once again now. இஸ்மஉ, சமிய யஸ்மஉல இருந்து இஸ்மா, இஸ்மஉ ஃபஅல் அம்ர், அம்ர் ஃபஅல்கள், கமாண்ட் வர்ப், ஏவல் வினை. இஸ்மஉ, இஸ்மஆ, இஸ்மஉ, நீங்கள் கேளுங்கள், நீங்கள் அனைவரும் கேளுங்கள். You all listen. அல் ஜும்லத்துல் இஸ்மியத்து, ஜும்லா இஸ்மியாவாகிறது. அல் ஜும்லத்துல் இஸ்மியத்து, ஜும்லா இஸ்மியாவாகிறது, பெயர்ச்சொல் வாக்கியமாகிறது. ஹிய அது, ஜும்லத்துல்லதி அவ்வலுஹா இஸ்முன், அது ஒரு வாக்கியம், அதனுடைய ஆரம்பத்தில் இஸ்மு இருக்கின்றதே, அப்படிப்பட்ட ஒரு வாக்கியமாகும். ஜும்லா இஸ்மியானா எந்த வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் இஸ்மு இருக்கின்றதோ அதுதான் ஜும்லா இஸ்மியா. அல் ஜும்லத்துல் இஸ்மியத்து, ஜும்லா இஸ்மியாவாகிறது. ஹியல் ஜும்லத்துல்லதி அவ்வலுஹா இஸ்முன், அதனுடைய ஆரம்பத்தில் இஸ்மு இருக்குமே, அப்படிப்பட்ட ஜும்லாவாகும். The nominal sentence is the sentence which has a noun at the starting, at the first. Nahu, உதாரணமாக, for example, as-sayyaratu ஜமீலத்துன், கார் அழகாக இருக்கிறது. இப்ப இதுல as-sayyaratu என்பது இஸ்முன், இஸ்முன் அப்படின்னா பெயர் சொல், நவுன். அதனால இந்த வாக்கியம், இந்த சென்டென்ஸ் வந்து நாமினல் சென்டென்ஸ், பெயர் சொல் வாக்கியம், ஜும்லா இஸ்மியா. அல் ஜும்லத்துல் இஸ்மியத்து ஹியல் ஜும்லத்துல்லதி அவ்வலுஹா இஸ்முன். நஹு அஸ்-சய்யாரத்து ஜமீலத்துன், கார் அழகாக இருக்கிறது. The car is beautiful. ஹாமிதுன் மரீதுன், ஹாமித் இஸ் சிக், ஹாமித் நோயாளியாக இருக்கிறான். ஆமினத்து முஜ்தஹிதத்துன், ஆமினா கடினமாக உழைக்கக்கூடியவளாக இருக்கிறாள். ஆமினா இஸ் ஹார்ட் ஒர்க்கிங். இந்த மூன்று வாக்கியங்களிலும் முதல் வார்த்தை எதுவாக இருக்கிறது, இஸ்மாக இருப்பதின் காரணத்தினால் இந்த மூன்றும் ஜும்லா இஸ்மியா. குல்லு ஜும்லத்தின் மின் ஹாதிஹில் ஜுமலி, ஜும்லத்தினுடைய பன்மை ஜுமல். ஜமல்னு படிச்சிடாதீங்க, ஒட்டகம் ஆயிடும். ஜுமல். இந்த ஜும்லாக்களில், இந்த வாக்கியங்களில் இருந்து ஒவ்வொரு வாக்கியமும்
அவ்வலுஹா அதனுடைய ஆரம்பத்தில் இஸ்முன் இஸ்மு இருக்கிறது. So every sentence from these sentences and its starting has ism noun. வஹுவ அல் முபுத்ததவு அதுதான் முபுத்ததா. ஆரம்பத்தில் இருக்கிறதே அந்த இஸ்மு, அந்த இஸ்மு தான் முபுத்ததா. முபுத்ததா அப்படின்னா சப்ஜெக்ட், எழுவாய் தமிழ்ல சொல்றது. வல் இஸ்மு சானி ஹுவல் ஹபர் இரண்டாவது இஸ்மு இருக்கின்றதே, ஜமீலத்துன் பரீதுன் முஜ்தஹிதுன் இந்த இரண்டாவது இஸ்மு இருக்கின்றதே, ஹுவ ஹபர் அதுதான் ஹபர். ப்ரிடிகேட் தமிழ்ல சொல்லணும்னா பயனிலை. வல் இஸ்மு சானி ஹுவல் ஹபர். அல் முபுத்ததஉ வல் ஹபரு மர்ஃபூஆனி முபுத்ததா மற்றும் ஹபர் இரண்டுமே மர்ஃபூஆன நிலைமையில் இருக்கும். அஃபஹிம்தும் நீங்க அனைவரும் விளங்கிட்டீங்களா? முபுத்ததா and khabar will be in the marfu state. Do you all understand? அஃபஹிம்தும் அத்துல்லாப் மாணவர்கள் சொன்னாங்க நாம் ஃபஹிம்னா ஜய்யிதன். ஆமா நன்றாக நாங்கள் விளங்கி கொண்டோம் அதனை. ஃபஹிம்னாஹு அப்படின்னா அதனை, இந்த ஜும்லா இஸ்மியாவை பத்தி. ஃபஹிம்னாஹு நாங்கள், நாங்கள் அதனை நன்றாக விளங்கி கொண்டோம். Yes, we understood is well. We understood it well. அப்பாசுன் அப்பாஸ்ங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க, ஆனா லம்மா அஃப்ஹமு லம்மா அப்படின்னா இதுவரை எனக்கு புரியல, இன்னும் புரியல, இதுவரை புரியல. நாட் yet understood, not yet understood. ஆனா நான் எனக்கு இதுவரை புரியவில்லை, இன்னும் புரியல. I'm not yet understood. குல்த நீங்க சொன்னீங்க, ஆசிரியர் சொல்றாரு. குல்து அப்படின்னா நான் சொன்னேன், குல்த அப்படின்னா நீங்க சொன்னீங்க. கால ரசூலுல்லாஹ்னா காலனா he said, கால ரசூலுல்லாஹ்னா ரசூலுல்லாஹ் said, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. குல்த நீங்க சொன்னீங்க இன்னல் முபத்ததஅ வல் ஹபர மர்ஃபூஆனி முபத்ததா மற்றும் ஹபர் இரண்டும் மர்ஃபூ ஆக இருக்கும் என்று சொன்னீர்கள். ஃபமா மஅனல் மர்ஃபூ மர்ஃபூனா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? மஅனானா அர்த்தம். You said indeed the mubtada and khabar are in the marfu state. So what is the meaning of marfu? Marfu என்பதனுடைய அர்த்தம் என்ன? உடனே ஆசிரியர் சொல்றாரு முதர்ரிஸ், அல் மர்ஃபூ மர்ஃபூ என்பதாகிறது ஹுவல் இஸ்முல்லதி ஃபி ஆகிரிஹி தம்மத்துன் அது ஒரு இஸ்மு அதனுடைய கடைசியில் தம்மா இருக்கிறதே அப்படிப்பட்ட இஸ்மு தான் மர்ஃபூ. அதாவது அந்த மொத்த வார்த்தையினுடைய நிலைமை தான் மர்ஃபூ. தம்மானா கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ஹரக்கத், இது அடையாளம் தம்மா. மர்ஃபூனா அந்த மொத்த வார்த்தையினுடைய தம்மாவுடைய மொத்த வார்த்தையினுடைய நிலைமைதான் மர்ஃபூ. அல் மர்ஃபூ ஹுவல் இஸ்மு அது ஒரு இஸ்மு அல்லதி எப்படிப்பட்ட இஸ்மு என்றால் அதனுடைய கடைசியிலே ஆகிர்னா கடைசி, அவ்வல்னா ஆரம்பம், தம்மா இருக்குமே. தம்மானா இந்த அடையாளத்துக்கு பேர் தான், இந்த சைனுக்கு பேர் தான் தம்மா. தம்மா இருக்குமே அப்படிப்பட்ட இஸ்மாக இருக்கும். நஹு உதாரணமாக அல் முதர்ரிசு, அல் கிதாபு, அல் பாபு. இதுல பாத்தீங்கன்னா இந்த இஸ்மு தான் மர்ஃபூஆன நிலைமையில இருக்குது. எப்படிப்பட்ட இஸ்மு? அதனுடைய கடைசியிலே தம்மா இருக்கிறதே அப்படிப்பட்ட இஸ்மு. அதனுடைய கடைசியிலே தம்மா இருக்கிறதே அப்படிப்பட்ட இஸ்மு தான் மர்ஃபூ. அதனுடைய கடைசியிலே தம்மா இருக்கிறதே அப்படிப்பட்ட இஸ்மு தான் மர்ஃபூ. The marfu is the noun which has a dhamma at the ending. For example, al-mudarris, al-kitab, al-bab. ஆசிரியர், புத்தகம், கதவு. அப்பாசுன் அல்-ஆன ஃபஹிம்து இப்போ நான் புரிந்து கொண்டேன். Now I understood. அல்-ஆன ஃபஹிம்து இப்போது நான் புரிந்து கொண்டேன்.
உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜும்லா இஸ்மியானா என்ன, மர்ஃபூனா என்ன அப்படின்ட்டு. அடுத்து உஸ்தாத் என்ன செய்யறாங்க, ஜும்லா ஃபேலியானா என்னன்னு விளக்குறாங்க. அம்மல் ஜும்லத்துல் ஃபேலியத்து, ஜும்லா ஃபேலியாவாகிறது. அம்மான நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் as for ஆங்கிலத்துல. அதை பற்றி ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு இன்னொரு விஷயத்துக்கு அம்மானா அவங்கள பற்றி இவங்கள பற்றி அப்படின்னு சொல்றது பத்தி. அம்மா as for ஜும்லா ஃபேலியா, ஜும்லா ஃபேலியாவை பற்றி, அதாவது வினைச்சொல் வாக்கியத்தை பற்றி. ஃபஹிய ஜும்லத்துன், ஃபஹியல் ஜும்லத்து, அது ஒரு ஜும்லா. அல்லதி, எப்படிப்பட்ட ஜும்லா, அவ்வலுஹா, அதனுடைய ஆரம்பத்திலே ஃபஅலுன், ஃபஅல் இருக்குமே, அப்படிப்பட்ட ஜும்லாவாகும். அம்மல் ஜும்லத்துல் ஃபஅலியத்து ஃபஹியல் ஜும்லத்துல் லதி அவ்வலுஹா ஃபஅலுன், ஜும்லா ஃபஅலியாவாகிறது. அது ஒரு ஜும்லா, அதனுடைய ஆரம்பத்தில் ஃபஅல் இருக்குமே, அப்படிப்பட்ட ஒரு ஜும்லா. as for the ஜும்லா ஃபஅலியா, verbal sentence, வினைச்சொல் வாக்கியம். as for the ஜும்லா ஃபஅலியா, it is a sentence which has a fa'al at the starting. நஹு, for example, உதாரணமாக, தஹலல் முதர்ரிசு, ஆசிரியர் நுழைந்தார். காலல் முதீரு, தலைமை ஆசிரியர் சொன்னார். யக்துபு த்வாலிபு, மாணவன் எழுதுகிறான். Teacher entered, the principal said, student is writing. இப்போ இந்த உதாரணங்களை போல இதனுடைய ஆரம்பத்துல பாருங்க என்ன இருக்குது, ஃபஅல் இருக்குது, தஹல. இந்த வாக்கியத்தினுடைய ஆரம்பத்துல கால, இந்த வாக்கியத்தினுடைய ஆரம்பத்துல யக்துபு. ஆக எந்தெந்த வாக்கியங்களினுடைய ஆரம்பத்தில் ஃபஅல் இருக்கின்றதோ அது ஜும்லா ஃபஅலியா. எந்தெந்த வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் இஸ்மு இருக்கிறதோ அந்த இஸ்முக்கு, அந்த வாக்கியங்கள் அனைத்தும் ஜும்லா இஸ்மியா. இந்த இடத்துல எனவே ஃபி குல்லி ஜும்லத்தின் மின் ஹாதிஹில் ஜுமலி, இந்த ஜும்லாக்களில் இருந்து ஒவ்வொரு ஜும்லாவிலும் கலிமத்தானி, இரண்டு கலிமாக்கள் இருக்கின்றன. கலிமத்துன் கலிமத்தானி, இரண்டு கலிமாக்கள் இருக்கின்றன. கலிமத்துல் ஊலா, முதலாவது கலிமாவாகிறது. அவ்வல் அப்படின்னா ஆண்பால், இங்க கலிமத் என்பது பெண்பாலாக இருக்கிறதுனால அவ்வல் உபயோகிக்க கூடாது. என்ன செய்யணும், ஊலா என்பதை உபயோகப்படுத்த வேண்டும். அல் கலிமத்துல் ஊலா, முதலாவது கலிமாவாகிறது. ஃபஅலுன், அது ஃபஅலாக இருக்கிறது, வெர்பாக, வினைச்சொல்லாக இருக்கிறது. வல் கலிமத்து சானியத்து, இரண்டாவது கலிமாவாகிறது. இஸ்முன், அது இஸ்மாக இருக்கிறது. வஹாதல் இஸ்மு, இந்த இஸ்மு, அல்லதி யஅதி பாதல் ஃபஅலி, ஃபஅலிற்கு பிறகு, பாத அப்படின்னா பிறகு வந்திருக்கிறது, அத்தா யாத்தினா வந்திருக்கிறது, அப்படிப்பட்ட அந்த இஸ்மாகிறது. இஸ்முஹு ஃபாயிலுன், அதனுடைய பெயர் ஃபாயில் என்று சொல்லப்படும். ஃபஅலுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய அந்த இஸ்முக்கு பெயர் ஃபாயில் என்று சொல்லப்படும் இலக்கண அடிப்படையில். அல் ஃபாயிலு மர்ஃபூன், ஃபாயில் என்பது மர்ஃபூவான நிலைமையில் இருக்கும். அஃபஹிம்தும், நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? The first word is verb and the second word is ism, and the ism which came after the fa'al, its name is fa'il, and the fa'il is in the marfu state. Do you understand? Do you understood? Do you all understood? நீங்கள் அனைவரும், தும் இருக்கு பாத்தீங்களா, நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டீர்களா? துல்லாப் மாணவர்கள் சொல்றாங்க, நஅம், ஆமாம், ஃபஹிம்னா வல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் புரிந்து கொண்டோம், அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே. இதற்கு பிறகு ஜும்லா இஸ்மியா ஜும்லா ஃபஅலியால என்ன செய்யக்கூடாது, டவுட் வரக்கூடாது. மொத இஸ்மு அதற்கப்புறம் ஃபஅல் வந்துச்சுன்னா அது ஜும்லா இஸ்மியாவா ஜும்லா ஃபஅலியாவா? ஜும்லா இஸ்மியா தான். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும். ஒரு சில சமயங்கள்ல என்ன செய்யும், முதல் இஸ்மு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, அன அதுஹபு அப்படின்னா அது ஜும்லா இஸ்மியா கிடையாது. அதுஹபுங்கிறது பின்னாடி வந்தாலும் அனவை தான் கவனிக்கணும். வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் என்ன வார்த்தை இருக்குதோ அந்த வார்த்தை தான் அந்த ஜும்லாவிற்கு அப்ளை. அதுக்குள்ள என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை.
அலியுன். அலி சொல்ல யா உஸ்தாது உஸ்தாத். குல்த நீங்க சொன்னீங்க. கபல யௌமைனி யௌமுன் யௌமானி யௌமுன் யௌமானி. மஜ்ரூரான மன்சூபான நிலைமையில அலிஃப் என்னவா மாறிடும் படிச்சிருக்கிறோம். யா நூனாக மாறிவிடும் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். இதற்கு முந்தைய பாடத்துல படிச்சிருக்கிறோம். கரெக்டா? கலமுன் கலமானி மஜ்ரூர் மற்றும் மன்சூப் ஆன நிலையில கலமைனி அப்படின்னு மாறிடும். அதே மாதிரி யௌமானி யௌமைனின்னு மாறிடுது. ஏன்? மஜ்ரூர். கப்ல வந்து தர்ஃப் முதாஃப், யௌமைனி முதாஃபன் இலைஹி. அதனால மஜ்ரூரான நிலைமையில இருக்கிறதுனால இந்த நீயை எடுக்கக்கூடாது. யாதான் ஜர்னுடைய அடையாளம். தஸ்னியாவில தஸ்னியா அல்லது முசன்னா இருமையில ஜர்ருடைய அடையாளம் என்ன இருக்குது? யா. ஜர்ரு மற்றும் நசுபனுடைய அடையாளம் யாவாக இருக்கும் என்பதை நாம 20வது பாடத்துல நம்ம படிச்சிருக்கோம். இதற்கு முந்தைய பாடத்துல மறந்துடக்கூடாது. கபல யௌமைனி 2 நாட்களுக்கு முன்பதாக நீங்க சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? இன்னல் கலிமத்தை நிச்சயமாக கலிமாவாகிறது. அதாவது பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்சா சலாசத்து அக்சாமின் 3 வகைப்படும். 3 types. In Arabic, there are 3 types of parts of the speech. வார்த்தைகள் 3 வகைப்படும். நிச்சயமாக வார்த்தைகள் ஆகிறது 3 வகைப்படும் என்று 2 நாட்களுக்கு முன்பதாக நீங்க சொன்னீங்க. நீங்கள் கூறினீர்கள். You said 2 days before that. Indeed, the parts of the speech are 3 types. Mahiya, adi enna, what is that? Ana nasituha. Nasiya அப்படின்னா மறந்து விட்டேன். I forgot அப்படின்னு அர்த்தம். நசிய நசியா நசியூ அதிலிருந்து நசித்து அப்படின்னா நான் மறந்து விட்டேன். நசிய நசிய அப்படின்னா மறந்து விட்டேன். I forgot. நசித்துனா சாரி நசியனா அவன் மறந்து விட்டான். He forgot. அதுல இருந்து நசீத்து என்ன செய்யணும்? நீங்க சர்ஃப் எடுக்கணும். மாதியான ஃபெல்ல சர்ஃப் எடுக்க வேண்டும். மாதியான ஃபெல்ல சர்ஃப் எடுத்தீங்க அப்படின்னா நசீத்து வரும். முத்தக்கல்லிம் முஃப்ரதுல நசீத்து ஹா, அதனை நான் மறந்து விட்டேன். கலிமா 3 வகைப்படும் என்று சொன்னீங்கல்ல, அதை நான் மறந்துட்டேன் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தத. அல் முதர்ரிசு மை யாரிஃபு ஹாதா. ஆசிரியர் மாணவர்கள்ட்டே கேட்குறாங்க, உங்களுக்கு யாருக்காவது தெரியுமாப்பா இது அப்படின்ட்டு. மை யாரிஃபு ஹாதா, ஹூ நோஸ் திஸ். உங்கள் யாருக்கு இது தெரியும்? அரஃபா யாரிஃபுனா அறிந்து கொள்ள. யார் அறிந்திருக்கிறார்கள்? ஹாஷிம். ஹாஷிம் ஒன்னே அறிந்திருக்கிறாரு. அன எனக்கு தெரியும். அன நான். ஐயம். அக்ஸாமுல் கலிமத்தி வார்த்தைகளினுடைய வகைகளாக. இஸ்மு அப்படின்னா வகை, அதனுடைய பன்மை தான் அக்ஸாம். டைப்ஸ். சரியா? அக்ஸாமுல் கலிமத்தி வார்த்தையினுடைய வகைகளாகிறது. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் ஆர் இஸ்முன், அல் இஸ்மு, வல் ஃபஅலு, வல் ஹர்ஃபு. அரபில பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் வார்த்தையினுடைய வகைகள் என்ன? 3 வகைப்படும். ஒன்று இஸ்மு, ஃபஅலு, ஹர்ஃப். அப்போ இந்த 3 தான் என்ன செய்யும்? அரபியில சுத்தி சுத்தி வரும். அரபியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க குரானாக இருந்தாலும் சரி, ஹதீஸாக இருந்தாலும் சரி, ஃபிக்ஹாக இருந்தாலும் சரி, எந்த அரபி புக்கை எடுத்து பார்த்தாலும் ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒன்னு இஸ்மாக இருக்கும், இல்லை என்றால் ஃபஅலாக இருக்கும், இல்லை என்றால் ஹர்ஃபாக இருக்கும். அல் இஸ்மு வல் ஃபஅலு வல் ஹர்ஃபு. அல் முதரிசு ஹாத்தி மஸலன், மிசாலன். மிசால் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ், உதாரணம். ஹாத்தினா பிரிங், கொண்டு வா. ஹாத்தி மிசாலன் லிகுல்லி வாஹிதி மின்ஹா யா அம்ரு. அம்ரே இதிலிருந்து ஒவ்வொன்றிற்கும், இந்த 3 வகையிலிருந்து ஒவ்வொன்றிற்கும் நீ உதாரணங்களை கொண்டு வா. Bring the example for each of these, ஓ அம்ர். உடனே அம்ர் என்று சொல்றாரு. அல் இஸ்மு
இஸ்மாகிறது. உதாரணம் கிதாபுன், கலமுன், துவாலிபுன், ரஜுலுன், முதர்ரிசுன், இதெல்லாம் இஸ்முக்கள். ஆல் தீஸ் ஆர் இஸ்ம். கிதாப் புக், பென், ஸ்டூடெண்ட், மேன், டீச்சர். வல் ஃபஅலு ஃபஅல் ஆகிறது நஹு. அதற்கு உதாரணம் என்ன, எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஹரஜ ஹி எக்ஸிட்டட், வெளியேறினான். வசஜத அவன் சஜ்தா செய்தான், ஹி போஸ்ட்ரைட். வயஜ்லிசு அவன் உட்காருவான், he will sit. வயக்சிலு he will wash அவன் கழுவுவான். வக்துப் நீ எழுது, ரைட். வக்ரா மேலும் நீ படி. இதெல்லாம் வந்து ஃபஅலுக்கு உதாரணம். வல் ஹர்ஃபு ஹர்ஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உதாரணமாகிறது ஃபி, வ இலா, மின், நஅம், லா, லன், லம், வஸ்ஸீன். சீன் எதுல வந்திருக்கிற சீனு, கமா ஃபி ச அகூலு, ஆகுலு. அதுல வந்திருக்குல்ல முதாரியான ஃபெயல்ல முன்னாடி இருக்கக்கூடிய சீன், அது என்ன செய்யும், இஸ்திக்பாலுடைய அர்த்தத்தை கொடுக்கும்ல, ஃபியூச்சர் டென்ஸுடைய வருங்காலத்தினுடைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சீன். கமாஃபி கமாஃபி ச ஆகுலு, ஆக்கூலுவிலே வந்திருக்கிறதே அந்த ஒன்றை போன்ற சீன். இவையெல்லாம் வந்து ஹர்ஃபுக்கு உதாரணங்கள். எக்ஸாம்பிள் ஃபார் ஹர்ஃப்ஸ், பார்ட்டிகல்ஸ், எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அல் முதர்ரிசு. ஆசிரியர். அஹ்சன்த யா அம்ரு, அம்ரே நீ நன்றாக செய்தாய், நீ நன்றாக செய்தாய். யூ வெல் டன், வெல் யூ வெல் டன் ஓ அம்ர். இஸ்தரீஹு கலீலன், இஸ்தராஹ அப்படின்னா டேக் ரெஸ்ட், கொஞ்சம் ஓய்வெடுங்கள். கலீலன்னா கொஞ்சம், இஸ்தராஹனா ஓய்வெடுங்கள், கலீலன்னா கொஞ்சம். டேக் ரெஸ்ட், டேக் சம் ரெஸ்ட், டேக் சம் ரெஸ்ட். சம் வந்து கலீலன், டேக் ரெஸ்ட் அப்படிங்கிறது இஸ்தரிஹு. இஸ்தராஹ அதுங்கிறது மாதியான ஃபைல், இஸ்தரிஹ் என்பது அம்ரு, கமெண்ட் வெர்ப் இது. நப்தஉ பதஅ யப்தஉ நப்தஉ நாம் ஆரம்பிப்போம். அத்தர்சல் ஜதீத புதிய பாடத்தை நாம் ஆரம்பிப்போம். ஃபில் ஹிஸ்ஸத்தில் காதிமதி, காதிமத்னா வரக்கூடிய, அடுத்த பாடத்தில், அடுத்த வகுப்பில், நெக்ஸ்ட் கிளாஸ், நெக்ஸ்ட் பீரியட், அடுத்த வகுப்பில் புதிய பாடத்தை நாம் ஆரம்பிப்போம். டேக் சம் ரெஸ்ட், we will start the lesson, new lesson in the next class, next period, next session. ஹிஸ்ஸத்துனா செஷன், பீரியட் ஏதாவது ஒன்று. ஹாஷிமுன், ஹாஷிம் கேட்குறாங்க, அரஜஅல் முதீரு மின் மக்கத்த யா உஸ்தாது, உஸ்தாதே மக்காவிலிருந்து ஆசிரியர் திரும்பி விட்டாரா? முதீர்னா சாரி, தலைமை ஆசிரியர் திரும்பி விட்டாரா? Did headmaster or principal returned from Makkah, ஓ உஸ்தாத்? அல் முதர்ரிசு ஆசிரியர் சொல்றார் லம்மா, இன்னும் இல்லை. லம்மா அப்படின்னா நாட் yet. இப்போ லம்மாவை பொறுத்தளவுல லம்மா எர்ஜியோ அப்படின்னு தான் இருக்கணும். அது லம்மா எர்ஜியோ, எர் ஜி ஊ, கரெக்டா? தப்பு. ஏன், லம்மா வந்தா என்ன செய்யும், சுக்குன்னு செய்யும். லம்மா எர்ஜியா, சரியா? லம்மா வந்துச்சுன்னா கடைசியில என்ன செய்யக்கூடாது, எர்ஜிஉ அப்படின்ட்டு தம்மா வரக்கூடாது, எர்ஜியா சுக்குன் செய்யும், ஜஸ்ம் செய்யும். லம்மாவை பொறுத்தளவுல இந்த ஃபேலை கொண்டு வராமல் இருக்கிறதும் யூ ஹாவ் அ ரைட்ஸ், ஆப்ஷன் இருக்குது. யூ ஹாவ் அ ஆப்ஷன், யூ கேன் பிரிங் ஆர் நாட் டு பிரிங். கொண்டு வரலாம், கொண்டு வராமலும் இருக்கலாம். அந்த அடிப்படையில தான் இது ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா லம்மா எர்ஜியா அப்படின்னு தான் இருக்கும். எர்ஜின்னு கொண்டு வரல, அப்ப லம்மானா நாட் yet, இன்னும் கொண்டு வரல, சாரி இன்னும் திரும்பி வரவில்லை, நாட் yet returned. சயர்ஜிஉ பாத யௌமைனி இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் 2 நாட்களுக்கு பிறகு அவர் திரும்புவார். He will return after 2 days insha Allah, if Allah wish. بعد 5 دقائق, தகீகத்துன் அப்படின்னா நிமிடம், மினிட். தகாயிக் அப்படின்னா மினிட்ஸ், நிமிடங்கள். 5 அப்படின்னா 5, بعد பிறகு, after the 5 minutes 5 நிமிடங்களுக்கு பிறகு. அல் முதரிசு ஆசிரியர் சொல்றாரு, அனப்தஉ தர்ஸல் ஜதீத, நப்தஉ தர்ஸல் ஜதீத புதிய பாடத்தை நாம் ஆரம்பிக்கலாமா? Do we start the new lesson? அத்துல்லா மாணவர்கள் சொல்றாங்க, மஹலன் யா உஸ்தாத்,
மஹலன் அப்படின்னா ஸ்லோலி உஸ்தாத், அவசரப்படாதீங்க. டு நாட் ஹரி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். மஹலன் அப்படின்னா ஸ்லோலி, டு நாட் ஹரி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அவசரப்படாதீங்க, தாமதிங்க உஸ்தாத் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. லம்மா நக்துப், நக்துபு என்பது நக்துப் என்று மாறிவிட்டது. ஏன்னா லம்மா என்பதும் நஃபியுடைய எழுத்து, முதாரியான ஃபேல் இருக்கு, நஃபி செய்யும், இதுவரை இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஜஸ்மு செய்யும் அதனுடைய கடைசி. லம்மா நக்துப் மா கத்தப்த அல சப்பூரதி, எழுதும் பலகையின் மீது நீங்கள் எதை எழுதினீர்களோ அதை நாங்கள் இன்னும் எழுதவில்லை, இன்னும் எழுதவில்லை. We have not yet wrote what you have wrote on the writing board. ஸ்லோ பண்ணுங்க, கொஞ்சம் தாமதியுங்கள். மஹலன் அப்படின்னா ஸ்லோ பண்ணுங்க, தாமதியுங்க. டு நாட் ஹரி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் தமாரின் எக்ஸசைசஸ் வந்து நம்ம அடுத்த பாடத்துல நம்ம பார்க்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.